ஓம் கணபதியே நமக. ஆன்மீக அன்பர்களே, நமது விநாயகர் 48 நாள் பக்தி வழிமுறையின் 15வது நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நமது வாழ்க்கையில் பல நேரங்களில் மன அழுத்தம், கவலை, பயம் போன்ற உணர்வுகள் தோன்றும். சில நேரங்களில் காரணமே தெரியாமல் நமது மனம் சோர்ந்து போகும். அப்படி இருக்கும்போது நமது மனதை அமைதிப்படுத்தி நமக்கு உறுதியையும் நம்பிக்கையையும் தரக்கூடிய ஒரு தெய்வீக வழி உள்ளது. அது நாம் வணங்கும் விநாயகர்தான். அவரை வணங்கும் போது கணபதி தியானம் என்பது மிக முக்கியமான ஒன்று. விநாயகர் என்பவர் தடைகளை அகற்றுபவராக மட்டும் அல்ல, அவர் நமது மனத்தில் இருக்கும் குழப்பங்களையும் கவலைகளையும் நீக்கும் அருள்மிகு கருணைமூர்த்தி. அதனால் தான் பல முனிவர்களும் சித்தர்களும் எந்த தியானத்தை தொடங்கும் முன் முதலில் விநாயகரை நினைத்து தியானம் செய்தனர். இப்போது நாம் ஒரு எளிய கணபதி தியான முறையை பார்க்கலாம். அமைதியான இடத்தில் உட்காருங்கள். உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். உங்கள் மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள். மனம் மெதுவாக அமைதியாக தொடங்கும். இப்போது உங்கள் மனதில் அருள்மிகு விநாயகர் திருவுருவத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். அவரது பெரிய கருணை நிறைந்த கண்கள், அவரது சிரிப்பு நிறைந்த முகம், அவரது அருள் நிறைந்த திருமேனி. அவர் உங்கள் முன்னால் அமர்ந்து உங்களுக்கு அருள் வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போது மெதுவாக இந்த மந்திரத்தை மனதில் ஜபிக்கவும். ஓம் கம் கணபதியே நமக. இந்த மந்திரத்தை தொடர்ந்து சில நிமிடங்கள் ஜபியுங்கள். இந்த தியானத்தின் போது உங்கள் மனத்தில் இருந்த கவலைகள் மெதுவாக விலகும். மன அழுத்தம் குறையும். உள்ளத்தில் அமைதி பிறக்கும். விநாயகரின் அருள் உங்கள் மனதை ஒரு பாதுகாப்பு கவசம் போல சூழ்ந்து காக்கும். இந்த கணபதி தியானத்தை தினமும் சில நிமிடங்கள் செய்தால் மனம் தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்கும். அன்பர்களே, நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று: விநாயகர் நம்மை விட்டு தூரத்தில் இல்லை. நாம் அவரை நினைக்கும் அந்த நொடியே அவர் நமது மனத்தில் அருளாக வெளிப்படுகிறார். ஆகவே பக்தர்களே, நாம் வாழும் இந்த வாழ்க்கையில் கவலைகள் வந்தாலும் அஞ்ச வேண்டாம். விநாயகரை நினைத்து தியானம் செய்யுங்கள். அவரது அருள் உங்கள் வாழ்க்கையை அமைதியாலும் நம்பிக்கையாலும் நிரப்பும். ஓம் கணபதியே நமக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.